அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி இதே தான் கேல்குலேஷன்ஸ் ஓகே பயிற்சி செய்ய போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிறது சேடுகளில் உங்களோட இதே பக்கத்தில் 14ஆம் பக்கத்தில் 4வது கேள்வி சுருக்கு கண்டிக்குது பெருக்கலும் பிரித்தலும். ஓகே, அதில் முதலாவது ஏ இருக்குது எப்படின்னு சொன்னால் 3 வர்க்கமூலம் 2 பெருக்கணும் 2 வர்க்கமூலம் 3ஆல். ஓகே, சேடுகளில் பெருக்கல் ஆக ஈஸி. நான் சொன்னேன் சேடு டிஃப்ரெண்ட் ஆயிருந்ததுக்கு பரவாயில்லை, எங்களுக்கு பெருக்கலாம். ஓகே, ஆகவே முதலால் முன்னுக்குள்ள இலக்கம் எல்லாம் வேறையாகவும் சேடுகள் எல்லாம் வேறையாகவும் பெருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் முன்னுக்குள்ளே வர போடும். இதுக்கு முன்னால் உள்ள ஆள் யார் 3. ஓகேயா, இன்ட்டு இதுக்கு முன்னால் உள்ள ஆள் யார் 2. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சேடுகளை பெருக்கும். நான் எழுதுறேன் கொமன் ஒரு சேடுக்குள்ளால் எழுத போகிறேன். 2 இங்கால் உள்ளால் யார் 3. ப்ராக்கெட்டை க்ளோஸ். இப்போ பெருக்கி போடுறேன் மட்டும்தான் உங்களுக்குள்ள வேலை. 2 6. ஓகே, இங்கே சேடுக்குள்ளால் பெருக்கினால் யார் 6. 6 வர்க்கமூலம் 6ன்றது விடியாக வரும். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். பி ஓகே, இருக்குது 5 வர்க்கமூலம் 11 பெருக்கணுமாம் 3 வர்க்கமூலம் 7ஆல். ஓகேயா, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை போட்டும் முன்னுக்குள்ள நம்பர் 2ஐயும் இலக்கம் 2ஐயும் எழுதுவோம். 5 தர 3. அடுத்த ப்ராக்கெட்டை போட்டு அடுத்த சேடுகள் 2ஐயும் எழுதுவோம். 11 இங்கே இருக்கிறவர் யார் 7. ஓகேயா, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெருக்கி போட வேண்டிய அவ்வளோ அப்போ 3 15. ஓகே, இதில் உள்ளுக்கு யார் வரும் 11 7ஆல் பெருக்கினா 77. விட வந்து 15 வர்க்கமூலம் 77. இதுதான் பெருக்கல். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு பிரித்தல் ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஓகே, எங்கே பிரித்தல் உங்களோட கேள்வியில் இருக்குது என்னண்டா எத்தனாவது கேள்விண்டா இ. ஓகே, 6 வர்க்கமூலம் 27 பிரிக்கட்டுமா 3 வர்க்கமூலம் 3. கூட்டல் கழித்தலுக்கு மாதிரி தான் சேடுகள் பிரிக்கும் போது பொதுவான சேடாக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் அதை பொதுவானதாக மாற்றிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். 6 வர்க்கமூலம் 27 இதை எவ்வளோ சின்னதாக சுருக்கலாம்னு பார்ப்போம். 27 எங்களுக்கு எழுதலாம் 9 தர 3 எழுதிலும். ஏன் 9ன்றது ஒரு நிறைவர்க்க எண். அப்போ இவர் என்ன செய்கிற வெளியே கொண்டு வர. வெளியே வந்து அவர் யாராக மாறுவார் 3ஆக மாறுவார். ஓகே, 3ஆக மாறுவார். அப்போ 6 தர 3 வர்க்கமூலம் மிஞ்சிற இலக்கம் 3 மட்டுமே. ஓகே, இப்போ இதை பெருக்கி போடும். 6 3 18 வர்க்கமூலம் 3. இப்போ நீங்கள் 6 27க்கு பதிலாக இவரை தான் பிரதிட்டு கேள்வியை செய்ய போகணும். ஓகே, இப்போ நான் கேள்வியை இங்கால திரும்ப புதுசாக எழுதுறேன். 6 27க்கு பதிலாக யார் எழுதியிலும் 18 வர்க்கமூலம் 3 பிரிக்கணும். 3 வர்க்கமூலம் 3ஆல் பிரிக்கணும். ஓகே, இப்போ பிரித்தண்டா எப்படி 18 வர்க்கமூலம் 3 மேலே வருவார். கோட்டுக்கு கீழே 3 வர்க்கமூலம் 3 வருவார். மேலே கீழே ஒரே மாதிரியான சேடுகள் வெட்டப்படும். ஓகே, 18 3ஆல் பிரித்தா 6. இவ்வளோ தான். ஓகே, இது பெருக்கலும் பிரித்தலும் இவ்வளோ தான். ஓகே, அடுத்தது உங்களுக்கு இருக்குது விகிதமுறை எண்ணெய் பகுதி என்ன மாற்றுறது. உங்களுக்கு நான் அதை அடுத்த ஒரு வீடியோவில் செஞ்சு போடுறேன். ஏன்னா சின்ன கிளிப்பாக இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுன்னு ஈஸி. ஓகே, அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் டீச்சர்.